அப்படிங்கிற நாலேஜையும் நம்ம வளர்த்துக்கணும். நமக்கே தெரியாம அடுத்தவங்களோட தாட்ஸ், மைண்ட் செட், பிஹேவியர் இதெல்லாம் நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் ஸ்டோரியோட பார்க்கலாம். ஒரு நாள் நைட்டு ஃப்ரோசன் மீட்டை குக் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மீட்டோட கார்னரை கட் பண்ணிட்டு கறியை வெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு லேடி. அவங்களோட ஹஸ்பண்டு அதை பார்த்து ஷாக் ஆகி, ஏன் அப்படி கார்னரை கட் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவங்க மாமியாருக்கு கால் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாரு, அதுக்கு அவங்க, என் பாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பாட்டியவே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு பாட்டிக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட இரும்பு சட்டி குட்டியா இருக்கும், அதுக்குள்ள பத்தாது அப்படிங்கிறதுனால கார்னரை கட் பண்ணிட்டு அந்த கறியை சமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பொதுவா பணம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நம்முடைய பேரண்ட்ஸ் ஒருத்தர் இல்ல 2 பேர்த்தையுமே நம்ம அப்படியே காப்பி அடிக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும்